ഫേമസ് ആയ ഒരാളെ കാണാൻ വേണ്ടി വന്നതാണ്. നമ്മുടെ ജൂനിയർ രജനീകാന്ത് എന്നൊക്കെ പറയാം. എന്നയുടെ പേര് തോടുകാട് അണ്ണാമല. തോടുകാട് അണ്ണാമല. അത് പറഞ്ഞാലാണ് അറിയല്ലേ? சின்ன வயசுல என் ஸ்கூலுக்கு போகிறதில்ல, அம்மா அப்பாவுக்கு என்னை பிடிக்காது. அப்போ என்னோட மாமா பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு. அப்போ நான் இன்னும் யாருக்காக வாழணும்னு சொல்லி போட்டு அப்படியே டான் 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 அப்படியே இருந்தது. அப்புறம் தான் என்னோட கனவு, ராத்திரி என்னோட கனவுல வந்து ரஜினிகாந்த் வராது. டான் 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 அப்படியே வந்து அண்ணா, என் பேர் சொந்த பேர் அண்ணாதுரை. இங்கே வச்சதுக்கப்புறம் அண்ணாது. அப்போ ஒரு அம்பலத்தில் வந்து ரஜினிகாந்த் என்னை பார்க்கறதுக்காக வந்தாச்சு. அப்போ அண்ணாமலை, உனக்கு அண்ணாதுரை, உனக்கோசரம் ஒரு ஸ்டாரு, ஒரு ரஜினிகாந்த் மாதிரி நீ ஆகலாம். அதனால ஏதாவது ஒரு வேலைக்கு போனப்போ அப்படியே ஒரு மாட்டு வண்டியில் வந்து ஒரு லாரி, இந்த கேரளத்துக்கு மாடுகள்லாம் கொண்டு வருவாங்க இல்லைங்க, அந்த லாரியில் வந்துச்சு. சின்ன வயசில் 6ஆம் கிளாஸ் 6 குளம் தோற்றப்போ யாருக்கும் என்ன வேண்டாங்க, வாத்தியாருக்கு வேண்டாம், டீச்சருக்கு வேண்டாம். அண்ணாமலை, நீ ரொம்ப படிச்சுட்ட, இன்னும் நீ ரஜினிகாந்த் மாதிரி ஏதாவது ஸ்கூலுக்கு போய் வேலை தேடி கண்டுபிடிச்சிக்க, இன்னும் நீ வேண்டாம் அப்படி சொல்ல அப்படியே டான் 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 டுடுன்னு அப்படியே என்ற மனசில் அப்படியே ரஜினிகாந்த் வந்துடுச்சு. பின்ன அப்படியே அந்த எங்கே வந்து இறங்குறது எனக்கு உண்மையாகவே தெரியாது. அப்புறம் இங்கே வந்தது இந்த பக்கத்தில் வந்து அப்புறம் ஒரு லாரியில் வந்து அவர் டிரைவரை இறக்கி விட்டு போயிடுச்சு. அப்படியே சின்ன வயசுலேருந்து அண்ணாமலை மாதிரி வந்து அப்புறம் அருணாச்சலம் மாதிரி வந்து அப்படியே மாடு மேய்ச்சி அப்படியே ஸ்டார் ஆகிட்டு. இப்போது தோடுகாடு அண்ணாமலைன்னு சொன்னால் சின்ன குழந்தைக்கு கூட எல்லாருக்கும் தெரியும். அதான் என்னோடய ஆசை, வேறு எந்த ஆசையும் கிடையாது. நான் ரஜினிகாந்த் மாதிரி வரணும், அதான் எல்லாருக்கும் தெரியும். தோடுகாடு அண்ணாமலை சொன்னால் டான் 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 எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுல ரஜினிகாந்த் ஆகணுங்கிற ஒரு ஆசை. இப்போ எல்லாமே இந்த முதலாளி வீட்டில் தான் இருக்குது. எல்லோரும் வெறுத்துருச்சுங்க, அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் யாருமே வேண்டாம் சொல்லிடுச்சு. தனி மலையை உருவாகணும் அண்ணாமலை ரஜினிகாந்த். ஜெயிலர் வந்து 10 வாட்டி பார்த்தாச்சு. ஜெயிலர் வந்து 10 வாட்டி. அதிகமாக ஆசைப்படுற பொம்பளை, அதிகம் கோவப்படுறாமலே வாழ்ந்ததே சரித்திரமே இல்லை சொல்லி போட்டு அப்படியே டான் டான் டான்னு இறங்கியாச்சு. போதுங்க, எனக்கு 2 மாடு இருக்குது. ஒன்று ஐஸ்வர்யா ராய், ஒன்று நயன்தாரா. இந்த 2 மாடு தான் நான் பார்த்தேன். அப்புறம் ஜாலி அடிக்கும் போது என்னோடய தலைவர் நானும் கூடி அப்படியே கோயிலுக்கு போய் ஜாலி அடித்து, அதுதான் என்னோடய ஆசை. வேறு எந்த ஆசை கிடையாது. எனக்கு பணம் சேர்க்கணுமா, பொருள் சேர்க்கணுமா, எந்த ஆசை கிடையாது. நல்லா ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில். சூப்பர். அப்படியே போகணும். அப்படியே கோயிலுக்கு போகும்போது, அம்பலத்துக்கு போகும்போது அருணாச்சலம், மாடு மேய்க்கு போகும்போது அண்ணாமலை, கல்யாணத்துக்கு போகும்போது படையப்பா, மில்லில் நிற்கும்போது எஜமான் உழைப்பாளி படத்தில் அப்படியே டான் 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 டுன்னு அப்படியே என்னோட நயன்தாரா மாடு, ஐஸ்வர்யா ராய் மாடு பின்னாடி இருக்குது. அது அப்படியே கொண்டு போனால் அப்படியே மணி சித்திரத்த மாதிரி அப்படியே டான் 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 டுன்னு அப்படியே போய் மேய்க்கும். ഈ കാണുന്നതാണ് കേട്ടോ അണ്ണൻ്റെ 2 പശുക്കൾ. ഒന്ന് നയൻതാര, ഒന്ന് ഐശ്വര്യ റായ് എന്നാണ് പേര്. അത് അണ്ണൻ തന്നെ ഇട്ട പേരാണ് കേട്ടോ. രജനീകാന്തിൻ്റെ അത്രയും വലിയ ഫാൻ എന്ന് പറഞ്ഞാലും പോരാ, പുള്ളിയുടെ നടത്തവും സ്റ്റൈലും ഒക്കെ രജനീകാന്തിനെ പോലെ തന്നെയാണ്. നമ്മുടെ ഈ തോണിപ്പാടത്തുള്ള ഒട്ടുമിക്ക ആൾക്കാർക്ക് ഈ അണ്ണനെ പരിചയം ഉണ്ടാവും. ഈ അണ്ണനെ പരിചയമില്ലാത്തവരായിട്ട് വളരെ കുറവാണ് കേട്ടോ ഉള്ളത്. അത്രയും രജനീകാന്ത് ഫാനാണ്. പുള്ളിക്ക് ഒരു സൈക്കിളുണ്ട്, നേരത്തെ വീഡിയോയിൽ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നല്ലേ. അപ്പോൾ ആ സൈക്കിളിൽ രജനീകാന്തിൻ്റെ പാട്ടൊക്കെ വെച്ച് ഈ റോഡിലൊക്കെ വന്ന് ഡാൻസ് ഒക്കെ കളിക്കും പുള്ളി. കുട്ടികൾക്കൊക്കെ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. ജൂനിയർ രജനീകാന്ത് വരെ എന്നൊക്കെ പറയും കേട്ടോ. അപ്പോൾ ഇതാണ് അണ്ണൻ്റെ മേക്കപ്പ് റൂം കേട്ടോ. അണ്ണൻ്റെ സ്റ്റോറി കേട്ടപ്പോൾ വിഷമം തോന്നി കേട്ടോ. പുള്ളി സ്നേഹിച്ച ഒരു പെൺകുട്ടി പുള്ളീനെ വിട്ടിട്ട് പോയി, വേറെ കല്യാണം കഴിച്ചിട്ട് പോയി. അതിൽ പിന്നെ അണ്ണൻ കല്യാണം കഴിച്ചിട്ടില്ല. അണ്ണൻ്റെ ഒരു ഡാൻസ് ഉണ്ട്, അത് ഞാൻ അടുത്ത വീഡിയോയിൽ ഇടാം കേട്ടോ. ഓരോരുത്തർക്കും ഓരോ സിനിമാ നടന്മാരോടൊക്കെ ഇഷ്ടം കാണും, പക്ഷെ ഇത്രയും അഡിക്റ്റ് ആയ ഒരു വ്യക്തിനെ ഞാൻ ആദ്യമായിട്ട് കാണുകയാണ് കേട്ടോ.